வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான அதே நேரத்தில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கருவேப்பிலை துவையல் பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு உளுந்தை கருகிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 இல்லை 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கருவேப்பிலையை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கின பிறகு இதில் புளி சேர்த்துக்கலாம். இந்த துவையல் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் இஞ்சி புதினா துவையல் செய்யலாம். நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து செவக்கிற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கேன், தாளிப்பு வடகம். அந்த வடகமும் பொரியட்டும். அது பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு 70 கிராம் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழையோட தண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கின பிறகு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையலில் நல்லெண்ணெய் சேர்த்து இதை சாதத்துக்கும் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான தேங்காய் துவையல் செய்யலாம். நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் செவக்கட்டும். இது கூட சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துவையலுக்கு பெருங்காயம் சேர்த்தா. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு துவையலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை தண்ணி ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சம் கட்டியாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு டேஸ்ட்டான தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.